அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டின் கடைசி சூரிய கிரகணத்தன்று நிகழக்கூடிய நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறத இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார், உங்களுடைய ராசியும் இந்த 3 ராசிக்காரர்களில் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டு, அதாவது 2025 வருடத்தினுடைய 2வது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி தான் நிகழ்ந்ததுங்க. இந்த சந்திர கிரகணம் சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திர கிரகணமானது இந்தியாவில் தெரிஞ்சிருக்கு. இந்த நிலையில் இந்த ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம் செப்டம்பர் 21ஆம் தேதி நிகழ இருக்கிறது. இந்த கிரகணம் இரவு 11 மணிக்கு தொடங்கி அதிகாலை 3:23 மணி வரைக்கும் நீடித்திருக்கும். இந்த சூரிய கிரகணம் நியூசிலாந்து, பிஜி, அண்டார்டிகா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தெரியாது. பஞ்சாங்கத்தின்படி இந்த சூரிய கிரகணம் கன்னி மற்றும் உத்திரம் நட்சத்திரத்தில் நிகழ இருக்கு. என்னதான் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னாலும் கூட இந்த நிகழ்வின் போது கிரகங்களினுடைய ஆற்றல்ல மாற்றம் ஏற்படும். இது பார்த்தீங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையை பாதிக்கும். அதுல சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் சில ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. தற்போது ஆண்டின் 2வது சூரிய கிரகணத்தால கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். 12 ராசிக்காரர்கள்ல இந்த 3 ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகணம் அப்படிங்கிறத இந்த 3 ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை அதிக அளவில் ஏற்படுத்த போகிறது. அதனால இந்த 3 ராசிக்காரர்கள் இந்த கிரகண நேரத்திலையும் சரி, கிரகணம் முடிந்த சிறிது காலம் வரைக்கும் சரிங்க, கொஞ்சம் எதிலையுமே நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால இந்த 3 ராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க போறாங்க, என்னென்ன விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் முதல்ல பார்க்க போகிற ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டினுடைய 2வது சூரிய கிரகணம் மிதுன ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். நம்பிக்கையானவர்கள் தங்களை ஏமாற்றவும் செய்யலாம். இது தங்களின் மன உறுதியை உடைத்து தங்களின் நிலையை பலவீனப்படுத்தும். மேலும் பண பிரச்சனைகளை திடீரென்று சந்திக்க நேரிடும். ஆரோக்கிய பிரச்சனைகளையும் சந்திக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த காலத்தில் எந்த விஷயத்தையுமே எச்சரிக்கையாக செய்ய வேண்டியது அவசியமாகிறது. அதே போல் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப நிதானமாகவும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் இருக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இது பார்த்திங்க அப்படின்னா திடீர் பண நெருக்கடி, திடீர் சிக்கல்கள், திடீர் திண்டாட்டம் போன்றவற்றை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா பண இழப்பு, பணம் களவு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி அதற்கு நிகராக ஆரோக்கிய விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியத்தோடு இருக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதோடு மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். பிறகு மருத்துவமனை செல்வதற்குண்டான வாய்ப்பையும் உண்டாக்கும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் இருக்க பாருங்க. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க. யாரையும் எடுத்திருந்து பேசுனீங்க அப்படின்னா தேவையில்லாத பகைமை உண்டாகும். இதன் காரணமாக தேவையில்லாத பிரச்சனைகள் தங்களுக்கு மேலும் அதிகரிக்க செய்யலாம். அதனால் பிரச்சனைகளை முழுக்க முழுக்க ரொம்ப 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 கவனமாக நிதானமாக கையாள வேண்டியது முக்கியமானது
இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் அந்த அளவுக்கு தங்களுக்கு சாதகமாக கிடையாது. அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப உஷாராக செயல்பட பாருங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்களில் நீங்கள் தான் சிக்க வேண்டியதாக இருக்கும், பார்த்து கொள்ளுங்க. இந்த வரிசையில் அடுத்து பார்க்க போகிற ராசி கன்னி. ஆண்டினுடைய 2வது சூரிய கிரகணம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சவாலானதாகவே இருக்கப்பெற போகிறது. அதுவும் வேலை, ஆரோக்கியம், நிதி விஷயங்கள் மற்றும் காதல் விஷயங்கள்ல மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. யாரையுமே கண்மூடித்தனமாக நம்புவதை தவிர்த்து கொள்ளுங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது பெரிய இழப்பை தங்களுக்கு ஏற்படுத்திவிடும். அது மட்டும் இல்லாமல் எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்கிறதையும் இந்த நேரத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். ஏன்னா முதலீடுகள் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் உஷாராக இருக்கணும், இல்லைன்னா தேவையில்லாத பண இழப்பு ஏற்படலாம். அதே போல் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. யாரை நம்பியும் எந்த ஒரு காரியத்திலையும் அகலக்காலும் வைக்கக்கூடாது. கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து செயல்படுங்க. எந்த ஒரு முக்கிய முடிவாக எடுப்பதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நெருக்கமான ஒருவர் தங்களை ஏமாற்றவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான எச்சரிக்கை உணர்வோடும் ஒரு திட்டமிடலோடும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. பிரச்சனைகள் வரும் பொழுது கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. யாருக்கேனும் உதவி செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. அது உபத்திரத்தில் முடியாதவாறு பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே போல் இந்த நேரத்தில் திடீர் பயணங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி பயணங்கள் மூலமாக அலைச்சல், நிதி இழப்பு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதும் அத்தியாவசிய பயணங்களை மட்டும் மேற்கொள்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பயணங்களின் போது பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது சற்று சவாலானதாகவும் இருக்கலாம். ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும், போராடி அடைய வேண்டியதாக இருக்கும். அதனால ஒவ்வொரு காரியத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிதானம் அப்படிங்கிறது முக்கியம். மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது நிதானமும் பொறுமையும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதை விட முக்கியமான விஷயம், யாரையும் கண்மூடித்தனமாக நம்புறதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கி தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மீனம். மீனராசிக்காரர்கள் ஆண்டினுடைய 2வது சூரிய கிரகணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. இந்த நேரத்தில் பண பிரச்சனைகள் அதிகம் சந்திக்க நேரிடலாம். முதலீடுகள் செய்யறதை தவிர்த்து கொள்ளுங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நெருக்கமான ஒருவர் தங்களை ஏமாற்றவும் செய்யலாம். நீதிமன்ற வழக்குகளில் சிக்கி வெளிவர முடியாமல் அவதிப்படக்கூடும். ஆனாலும் பொறுமையாகவும் கவனமாகவும் இருந்தால் எவ்வித பிரச்சனைகளையும் தங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் எந்த ஒரு முடிவையும் பார்த்தீங்க அப்படின்னா அவசரத்தோடு அலட்சியத்தோடு இருக்கிறத முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப உஷாராக இருங்க. இல்லைங்கிற பட்சத்தில் தொழில் மந்தமாகவும் இல்லை நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பாக அமைஞ்சிடும். கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும். கூட்டாளர்களிடம் கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்வதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் கூட்டாளர்களோடு கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். யாரை நம்பியும் எந்த ஒரு பொறுப்புகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒப்படைக்காதீங்க. அது பிரச்சனையை ஏற்படுத்தலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சக பணியாளர்கள் மத்தியில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த நேரத்தில் தன்னம்பிக்கை, நம்பிக்கை சற்று குறைவாகவே காணப்படுங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே நாட்டம் செல்லாத ஒரு விதமான மந்தமான நிலையை தங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியங்க. இந்த கிரகணம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால விளைவுகளும் சற்று மோசமானதாகவே இருக்கும். அதனால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் நிதானித்து செயல்படுவதோடு கொஞ்சம் சிந்தித்து திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியதும் அவசியங்க. முக்கிய முடிவுகள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் எடுக்கிறீங்க அப்படின்னா தகுந்த ஆலோசனை பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி
இந்த காலகட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, வியாபாரம், தொழில், வேலை, ஆரோக்கியம், நிதி நிலைமை போன்ற விஷயங்கள் தங்களுக்கு மிக மிக சவாலானதாக இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால, இந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடும், எச்சரிக்கை உணர்வோடும் நடந்து கொள்ள பாருங்க. ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையுடனும், அனுசரணையோடும் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று இந்த காலகட்டத்தில அப்படின்னு தான் சொல்லணும்.